எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இத்தலமானது 18வது திவ்ய தேசமாகும். பெருமாளுக்கு திருநீறு சாற்றப்படும் ஒரே பெருமாள் கோயில் இந்த கோயில்தான். பஞ்ச கிருஷ்ண கோயில்களில் இக்கோயிலும் ஒன்று. ஆமாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ தாமோதர நாராயண பெருமாள் மற்றும் லோகநாத பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படும் திருக்கண்ணங்குடி என்ற ஊரில் அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது அழகிய கிராமத்தில் மதுசூடன் கூடிய நுழைவு வாயில் உள்ளது. அதை கடந்து உள்ளே சென்றால் 5 நிலை ராஜகோபுரம் மிக கம்பீரமாக காட்சி தருகிறது. குளம் கோவிலின் வெளியே வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. மூலவர் லோகநாதர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். முக்தி மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபத்தை அடுத்து மூலஸ்தானம் அமைந்துள்ளது. முதல் மற்றும் 2ஆம் பிரகாரங்களில் தாயார் லோகநாயகி மற்றும் பிற தெய்வங்களின் சன்னதிகள் அமைந்துள்ளது. லோகநாத பெருமாள் ஷியாமள மேனி பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார். உற்சவர் தாமோதர பெருமாள் இடது கரத்தை இடுப்பில் வைத்துக்கொண்டு குழந்தை கண்ணனாக அருள்பாலிக்கிறார். தாயார், மூலவர் மற்றும் உற்சவர் ஆகியோரின் முகங்கள் ஒரே போல இருப்பது தனி சிறப்பு. அனைத்து தலங்களிலும் கைகளை குவித்து வணங்கும் நிலையில் அருள்பாலிக்கும் கருடாழ்வார் இத்தலத்தில் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு வைகுண்டத்தில் அருள்வது போல் அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலுடைய தலவரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வசிஷ்ட மகரிஷி எந்நேரமும் கிருஷ்ண பக்தியில் திளைத்திருந்தார். வெண்ணெயில் கிருஷ்ண விக்கிரகம் செய்து வழிபட்டு வந்தார். அவரது பக்தியால் வெண்ணெய் இழகாமல் இருந்தது. முனிவரின் பக்தியை கண்ட கிருஷ்ணர் சிறு குழந்தை வடிவம் கொண்டு வசிஷ்டரின் ஆசிரமம் சென்றார். அப்போது வசிஷ்டர் பூஜை செய்து வந்த வெண்ணெய் கிருஷ்ணரை அப்படியே எடுத்து வாயில் போட்டு கொண்டார். இதை கண்ட வசிஷ்டர் கிருஷ்ணரை பிடிக்க முயன்றார். சமயோசிதமாக கிருஷ்ணர் தப்பித்து ஆசிரமத்திலிருந்து காடுகளை நோக்கி ஓடினார். அவரை பிடிப்பதற்காக வசிஷ்டரும் ஓடினார். அப்போது இந்த திருக்கண்ணங்குடி மகிழ மரத்தடியில் அமர்ந்த நிறைய ரிஷிகள் தவம் செய்து கொண்டிருந்தார். ஞான திருஷ்டியில் கண்ணன் தங்களை நோக்கி ஓடி வருவதை உணர்ந்த முனிவர்கள் அவரை பாசக்கயிற்றால் கட்டி போட்டனர். முனிவரின் பக்திக்கு கட்டுப்பட்ட கிருஷ்ணன், வசிஷ்டர் என்னை பிடிப்பதற்காக வருகிறார். அவர் வருவதற்குள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேட்டு பெறவும் என்றார். தங்களுக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைத்தது போல் இவ்விடத்திற்கு வருபவர்களுக்கும் கிருஷ்ண தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று முனிவர்கள் கிருஷ்ணரிடம் வேண்டினர். அவர்களின் வேண்டுகோளுக்கெனவே கிருஷ்ணர் அங்கேயே நின்றார். ஓடி வந்த வசிஷ்டரும் அப்படியே கிருஷ்ணரின் பாதங்களை பற்றி கொண்டார். முனிவர்களின் பக்திக்கு கட்டுண்டு நின்றதால் இத்தலம் கண்ணங்குடி ஆனது. இந்த தலத்தை பற்றி கூறும்போது ஒரு பழமொழியாக காயா மகிழ், உறங்கா புலி, ஊரா கிணறு, தோளா வழக்கு, திருக்கண்ணங்குடி என்பார்கள். இதனுடைய டீட்டெயிலை என்னுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்களில் இதுவும் ஒன்று. பஞ்சகிருஷ்ண தலங்களினுடைய பெயர்களான திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், கபிஸ்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணங்குடி ஆகியவை ஆகும். 3.25 நாழிகை, அதாவது 1.5 மணி நேரம் மட்டும் நடைபெறும் திருநீரணி விழாவின் போது பெருமாளுக்கும் திருநீறு அணிவிக்கப்படும். உபரிசரவசு மன்னருக்காக இவ்விழா எடுக்கப்படுகிறது. பெருமாளுக்கு திருநீறு சாற்றப்படும் ஒரே பெருமாள் கோயில் இந்த கோயில்தான். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் ஆழியூரில் இறங்கி தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இத்தலத்தை அடையலாம். சிக்கலில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது. நிறைய பேருந்து வசதியும் இருக்குது. அருகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்காரவேலர் கோயில், அந்த சிக்கலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே கல்லில் செதுக்கிய சுமந்து நரம்புகள் தெரிகிற முருகன் கோயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு தெரியும், நாகப்பட்டினத்தில் ஏற்கனவே கோயிலெலாம் இருக்குது. எல்லாமே ஒரே டைமில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊருக்கு போகும்போது இந்த கோயிலையும் மறக்காமல் பாருங்கள். மிக அற்புதமான ஒரு கோயில். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்தலத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.